வெள்ளொளி 7 நிறங்களை கொண்டு ஆக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்களா? அரியத்தினூடாக வெள்ளொளி செல்லும் போது அது 7 நிறங்களாக பிரிகையடைவதனை அவதானிக்கலாம். இவ்வாறு வெள்ளொளி அரியம் ஒன்றினூடாக 7 நிறங்களாக பிரிகையடைவதற்கான காரணம் ஒளி முறிவடைவதாகும். நாம் கண்டுகளிக்கும் வானவில் 7 நிறங்களில் காட்சியளிப்பதற்கான காரணம் ஒளி முறிவு எனும் தோற்றப்பாடாகும். ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது தனது நேர்கோட்டு பயணப்பாதையிலிருந்து விலகிச் செல்லுதல் ஒளி முறிவு எனப்படும். இவ்வழகில் ஒளி முறிவுடன் தொடர்புடைய விதிகள், முழு அகத்தெரிப்பும் அதன் பிரயோகங்கள் போன்ற விடயங்கள் ஆராயப்படும். வணக்கம். கேத்திர கணித ஒளியியல் பாடத்தில் ஒளி முறிவு அலகிற்கு மீண்டும் உங்களை வரவேற்கின்றோம். இவ்வழகில் நாம் முதலில் முறிவு தொடர்பாக கற்பதற்கு தயாராகுவோம். ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது தனது நேர்கோட்டு பயண பாதையிலிருந்து விலகிச் செல்லுதல் ஒளி முறிவு எனப்படும். நாம் இவ்வழகில் ஒளி முறிவு தொடர்பாக மேலும் கற்போம். ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது தனது நேர்கோட்டு பயண பாதையிலிருந்து விலகிச் செல்லுதல் ஒளி முறிவு எனப்படும். எனினும் ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து பெரிதொரு ஊடகத்திற்கு செல்லும் போது முறிவடைவதற்கு அக்கதிர் இவ்விரு ஊடகங்களையும் பிரிக்கும் மேற்பரப்பில் செங்குத்தல்லாத கோணத்தில் பட வேண்டும். ஒளியின் கதி ஊடகத்திற்கு ஊடகம் வேறுபடுவது ஒளி முறிவிற்கு காரணமாக அமைகின்றது. ஒளி வெற்றிடத்தில் உயர் வேகத்தில் பயணம் செய்யும். வெற்றிடத்திலிருந்து ஒளி பிரிதொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அதன் வேகம் வெற்றிடத்தில் உள்ள வேகத்தை விட குறைவடையும். இரு ஊடகங்களை கருதும் போது ஒளியின் வேகம் உயர்வாக உள்ள ஊடகம் ஐதான ஊடகம் எனவும், ஒளியின் வேகம் குறைவாக உள்ள ஊடகம் அடர்ந்த ஊடகம் எனவும் அழைக்கப்படும். வளியிலிருந்து கண்ணாடியினுள் செல்லும் ஒளிக்கதிரொன்று முறிவடைவதனை உரு காட்டுகின்றது. வளியிலிருந்து செல்லும் ஒளிக்கதிர் படுகதிர் எனவும், படுகதிர் கண்ணாடி இடை மேற்பரப்பில் படும் புள்ளிக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு செவ்வன் எனவும் அழைக்கப்படும். அவ்வாறே படுகதிர் செவ்வனுடன் அமைக்கும் கோணம் படுகோணம் எனவும், இடைமுகத்தை கடந்து கண்ணாடியினுள் செல்லும் ஒளிக்கதிர் முறிக்கதிர் எனவும் அழைக்கப்படும். அவ்வாறே முறிக்கதிர் செவ்வனுடன் அமைக்கும் கோணம் முறிகோணம் எனவும் அழைக்கப்படும். இங்கு வளி ஒளியால் ஐதான ஊடகமாகவும் கண்ணாடி ஒளியால் அடர்ந்த ஊடகமாகவும் செயற்படும். முறிவடைந்த கதிர் மீண்டும் வெளியேறும் போது அக்கதிர் வெளிப்படு கதிர் எனப்படும். அக்கதிர் செவ்வனுடன் அமைக்கும் கோணம் வெளிப்படு கோணம் எனப்படும். ஒளிக்கதிர் அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்திற்கு செல்லும் போது ஒளிக்கதிர் செவ்வனை விட்டு விலகி முறிவடையும். அவ்வாறே ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்திற்கு செல்லும் போது செவ்வனை நோக்கி முறிவடையும். இனி நாம் ஒளிமுறிவு விதிகள் தொடர்பாக கற்பதற்கு தயாராகுவோம். நாங்கள் ஒளித்தெரிப்பின் போது 2 தெரிப்பு விதிகளை கற்றோம் அல்லவா? அவ்வாறே ஒளிமுறிவின் போதான 2 ஒளிமுறிவு விதிகள் தொடர்பாக கற்போம். ஒளிமுறிவின் முதலாம் விதி, படுகதிரும் முறிக்கதிரும் படுபுள்ளியில் வரையப்படும் செவ்வனும் ஒரே தளத்தில் அமையும். ஒளிமுறிவின் 2ஆம் விதியை ஆராய்வதற்கு நாம் இப்போது தயாராகின்றோம். நீங்கள் முறிவு சுட்டி எனும் பதத்தை நன்கு அறிந்திருப்பீர்கள். முறிவு சுட்டி எனும் பதம் ஒளிமுறிவின் 2ஆம் விதியுடன் தொடர்புடையது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்தினுள் முறிவடைவது உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. இங்கு முறிவடையும் போது படுகோணத்தின் சைன் பெருமானத்திற்கும் முறிகோணத்தின் சைன் பெருமானத்திற்கும் இடையிலான விகிதம் ஊடகத்தில் மட்டும் தங்கியுள்ள மாறிலி ஆகும். இம்மாறிலி முதலாவது ஊடகம் சார்பாக 2வது ஊடகத்தின் முறிவு சுட்டி என அழைக்கப்படும். இது சினெலின் 2ஆம் விதி என அழைக்கப்படும். முறிவு சுட்டியை எழுதும் போது குறியீட்டு முறையொன்று பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணமாக, வளியிலிருந்து கண்ணாடியினுள் செல்லும் ஒளிக்கதிரின் முறிவு சுட்டி பின்வருமாறு குறிக்கப்படும். மேலுள்ளவாறு வரைவிலக்கணப்படுத்தப்பட்ட முறிவு சுட்டி ஒரு ஊடகம் சார்பாக மற்ற ஊடகத்தின் முறிவு சுட்டியாக உள்ளதுடன் அதன் பெருமானம்
இரு ஊடகங்களிலும் தங்கியுள்ளது. இங்கு முதலாவது ஊடகமாக வெற்றிடம் பயன்படுத்தப்பட்டால் முறிவு சுட்டி இரண்டாவது ஊடகத்தில் மட்டும் தங்கியிருக்கும். அது அவ்வூடகத்தின் முறிவு சுட்டி எனப்படும். உதாரணமாக கண்ணாடியின் முறிவு சுட்டி எனப்படுவது வெற்றிடத்திலிருந்து கண்ணாடியினுள் ஒளிக்கதிர் செல்லும் போது படுகோணத்தின் சைன் பெருமானத்திற்கும் முறிகோணத்தின் சைன் பெருமானத்துக்கும் இடையிலான விகிதம் ஆகும். அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்தை நோக்கி ஒளிக்கதிர் செல்லும் போது முறிக்கதிர் செவ்வனை விட்டு விலகி முறிவடையும். அடர்ந்த ஊடகத்தில் படுகோணத்தை படிப்படியாக அதிகரிக்கும் போது முறிக்கதிர் செவ்வனை விட்டு மேலும் மேலும் விலகிச் செல்லும். இவ்வாறு படிப்படியாக படுகோணம் அதிகரிக்கும் போது ஒரு சந்தர்ப்பத்தில் முறிக்கதிர் இவ்விரு ஊடகத்தையும் பிரிக்கும் கோட்டை மருவிச் செல்லும். அதாவது முறிகோணத்தின் பெருமானம் 90 பாகையாக காணப்படும். இச்சந்தர்ப்பத்தில் அடர்ந்த ஊடகத்தில் படுகோணம் அவதிக்கோணம் எனப்படும். படுகோணத்தை படிப்படியாக அதிகரிக்கும் போது ஒரு சந்தர்ப்பத்தில் அக்கோணம் அவதிக்கோணத்தை விட அதிகரிக்கும் போது முறிக்கதிர் அடர்ந்த ஊடகத்தினுள்ளேயே தெரிப்படையும். இவ்வாறு முதலாவது ஊடகத்திலேயே முறிக்கதிர் தெரிப்படைதல் முழுவகத் தெரிப்பு எனப்படும். எமக்கு நடைமுறை வாழ்க்கையில் முழுவகத் தெரிப்பு பயன்படுகின்றதா? நல்ல கேள்வி ரிக். கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக் பயன்படுத்தப்பட்டு ஆக்கப்படும் ஒளியியல் நார்களில் முழுவகத் தெரிப்பு எனும் தோற்றப்பாடு பயன்படுத்தப்படுகின்றது. ஒளியியல் நாரினுள் செல்லும் ஒளிக்கதிர் தொடர்ந்து அவ்வொளியியல் நாரினுள் முழுவகத் தெரிப்படைந்து மறுமுனையினூடாக வெளிப்படும். உடலின் உள் உறுப்புகளை பரீட்சிப்பதற்காக பயன்படுத்தப்படும் எண்டோஸ்கோப் உபகரணத்தினுள்ளும் ஒளியியல் நார் பயன்படுத்தப்படுகின்றது. அது தவிர தொலைபேசி தொடர்புகள், இணைய தொடர்புகள், அலங்காரங்களுக்கும் ஒளியியல் நார் பயன்படுத்தப்படுகின்றது. அரியம் ஒன்றை பயன்படுத்தியும் முழுவகத் தெரிப்பை பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக ஒரு கோணம் 90 பாகையையும் ஏனைய இரு கோணங்களும் 45 பாகைகளாக உள்ள அரியத்தை பயன்படுத்தலாம். கண்ணாடியின் அவதிக்கோணம் 42 பாகை என்பதனால் கண்ணாடியினுள் 42 பாகையை விட கூடிய படுகோணத்தையுடைய கதிர் முழுவகத் தெரிப்படையும். அரியத்தின் ஒரு முகத்திற்கு செங்குத்தாக செல்லும் ஒளிக்கதிரொன்று முறிவடையாது அரியத்தின் உள்ளேயே தெரிப்படைந்து அதன் மற்றைய முகத்தில் 45 பாகை படுகோணத்தில் படுகின்றது. இக்கோணம் கண்ணாடியின் அவதி கோணத்திலும் பெரிதாகையால் ஒளிக்கதிர் முழுவகத் தெரிப்பிற்கு உட்பட்டு அரியத்தின் மற்றைய முகத்திற்கு செங்குத்தாக வெளியேறும். இவ்வாறு ஒளிக்கதிரை 90 பாகையினால் திருப்பலாம். இம்முறை ஒளிப்பட கருவி, சூழ்காட்டி, அரிய இருவிழியன் என்பவற்றில் பயன்படுத்தப்படுகின்றது.